நமது கன்னி ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 6ஆம் வீட்டில் ராகு பொதுவாக எதிரிகளை வெல்வது சத்ருபாவம், அன்றாட வேலைகளில் வலுவான உறுதிப்பாடு மற்றும் போராட்டங்கள் மூலம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள், ஆனால் மறைக்கப்பட்ட உடல்நல பிரச்சினைகள் மற்றும் சேவை சார்ந்த தொழில்கள் ஆகியவற்றை குறிக்கிறது. கேது 12ஆம் வீட்டில் இருப்பது ஆன்மீகம், வெளிநாட்டு பயணம், தனிமை, ஆழ்மனம், கடந்த கால கர்மங்கள் மற்றும் மோட்சத்திற்கான விடுதலைக்கான தீவிர நாட்டத்தை குறிக்கும். இது பொருள் சார்ந்த பற்றுகளை குறைத்து உள்ளுணர்வு, நாணம் மற்றும் துறவு மனப்பான்மையை வளர்க்கும். நல்ல நிலையில் இருந்தால் வெளிநாட்டில் பெரிய பதவி அல்லது திடீர் மாற்றங்கள், சில சமயம் பணவரவுக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடுக்கும் வழிவகுக்கும். 7வது வீட்டில் சனி இருப்பது பொதுவாக தாமதமான திருமணம், திருமண தாமதம், தீவிரமான மற்றும் முதிர்ந்த துணை மற்றும் பொறுப்பான, சில நேரங்களில் சவாலான உறவு, பொறுப்புள்ள சவாலான உறவு ஆகியவற்றை குறிக்கிறது. 10ஆம் இடத்தில் குரு இருப்பது தொழில், கௌரவம், தந்தை, உயர் அதிகாரிகள் உறவு, பொது பிம்பம் ஆகியவற்றில் நல்ல பலன்களை தரும். பதவி உயர்வு, புகழ், ஆன்மீக நாட்டவர்கள், நல்ல வேலைவாய்ப்புகள், செல்வம் பெருகும். 5ஆம் வீட்டில் புதன் இருப்பது உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனம், நகைச்சுவை உணர்வு, நடிப்புத் திறமை, சிறந்த பேச்சுத்திறன், உயர்கல்வி மற்றும் குழந்தைகளின் விஷயத்தில் சாதகமான பலன்களை தரும். மேலும் செல்வம், புகழ் மற்றும் உயர்ந்த நிலையை அடைய உதவுவதோடு ஆன்மீக ஞானத்தையும் நல்ல நண்பர்களையும் பெற்றுத்தரும். சூரியன் 5வது வீட்டில் பல குறிப்பிடத்தக்க கணிப்புகளை வழங்குகிறது. பெரும்பாலும் படைப்பாற்றல், புத்திசாலித்தனம், குழந்தைகள் மற்றும் கடந்தகால வாழ்க்கை கர்மாவை மையமாக கொண்டுள்ளது. செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருப்பது பொதுவாக குழந்தைகள், காதல், புத்திசாலித்தனம், படைப்பாற்றல், விளையாட்டுத் திறன், பூர்வ புண்ணியம் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில சமயம் மங்கள தோஷம் காரணமாக திருமணத்தில் தாமதம் அல்லது சிக்கல்களையும் தரலாம். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருப்பது காதல், கலை, குழந்தைகள், படைப்பாற்றல் மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை குறிக்கும். பொதுவாக நல்ல பலன்களை தரும்.